இறக்கவும் அன்பும் நிறைந்த எங்கள் தேவனே, உம்மை எப்போதும் என்றென்றைக்கும் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவர் உம்முடைய அன்பை அதிகமாய் நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்து வருவதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களுடைய சொந்த அப்பா அம்மா அன்பை கூட நாங்கள் சரியாக உணர்ந்ததில்லை. ஆனால் ஒருவேளை அவர்கள் இறந்த பிறகு அல்லது எங்களுடைய திருமணத்திற்கு பின்பு எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கும் போதுதான் எங்கள் பெற்றோர் எங்கள் மேல் செலுத்தின அன்பை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதே போல உம்முடைய அன்பையும் நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்யும் கர்த்தாவே. ஒருபோதும் ஆண்டவரை நீர் இருக்கும்போது நாங்கள் கலங்காமல் திகைக்காமல் கண்ணீர் சிந்தாமல் எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய நீர் எங்களை நம்ப பண்ணின வசனத்தினை நினைத்தருளும். சிறுமையில் அதுவே எனக்கு ஆறுதல் என்று சொல்வது போல ஆண்டவரே, உங்களுடைய சிறுமையில் அந்த வசனங்களே ஆறுதலாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த வசனங்களை எங்களை திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் உடைய கிருபையும் உடைய ஆசீர்வாதமும் உடைய அன்பும் தயவும் பெருகட்டும் ஆண்டவர். எல்லா குடும்பங்களிலும் சந்தோஷம் சமாதானம் பெருகட்டும் கர்த்தாவே. பூர்ண சமாதானத்தால் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீண்ட சமாதானத்தை தாரும் கர்த்தாவே. நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நிறைந்த நாளின் செய்தியை ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல இருந்து நாம் பார்க்க போகிறோம். இதுல மிக சிறந்த ஒரு வசனம் அப்படிங்கிறது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாராவது வாசிங்க. அப்போஸ்தலர் 8:8. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு எந்த ஒரு பட்டணத்தை எடுத்தாலும் அந்த பட்டணத்துல சந்தோஷம் கிடையாது. சில நாடுகளை குறிப்பிடுறாங்க. அந்த நாடுகள்லாம் உலகத்திலே சந்தோஷம் இந்த நாடுகள்ல முதலாவது நாடு என்று சொல்றாங்க. அங்கன்னா இங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு பட்டணங்களிலே சந்தோஷம் கிடையாது, கிராமங்களிலும் சந்தோஷம் இல்லை. ஆனா அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதனாலன்னு சொல்லி ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்க 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை கொலை செய்வதற்கு பவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமேரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அதாவது எங்களுடைய பவுண்டர் சொல்றார், அப்போஸ்தலர் 1:8 கீழ்ப்படினா அப்போஸ்தலர் 8:1 ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. அதாவது 1:8 என்னன்னு சொன்னா, பரிசுத்தாவின் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரிந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போ ஆவியினால் பலனடைந்த பிறகு எருசலேம் அடுத்தது அவங்க யூதேயா சமாரியாவுக்கு வரணும். ஆனா ஒருத்தரும் அதை பற்றி கவலைப்படல. எல்லாரும் நல்லா ஆராதனை பண்ணி சந்தோஷமா எருசலேம்ல இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் அங்க ஒரு உபத்திரவத்தை கட்டளையிட்டார். பாத்தீங்கன்னா அப்போஸ்தலரை தவிர மற்ற யாவரும் சிதறப்பட்டு போனார். எல்லாருமே சிதறப்பட்டு போனாங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆமென். அப்போ கடவுள் தம்முடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றார் பாருங்க. என்ன இவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் சென்னையில இருந்தாங்க, இப்படி கடவுள் சென்னையில பெரிய உபத்திரத்தை உண்டாக்கிட்டாரு எல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது காரணம் உண்டு. ஏன்னா ஆண்டவர் அது வரைக்கும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும், அதான் அவருக்கு முக்கியம். இப்போ சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ சில நேரங்கள்ல எப்பவுமே ஆண்டவர் அன்பை காட்டுறதுதான், ஆனா சில நேரம் அவர் பிறம்பையும் எடுக்கிறார். சில நேரம் பெரம்புதான். ஒருத்தர் சொன்னாரு, அன்பு செய்யாத வேலைகளை சில நேரங்கள்ல பெரம்பு செய்யும் அப்படின்னு சொல்லி. நம்ம பிள்ளைங்க சில நேரத்துல அன்பு எவ்வளவு காட்டணும்னு கேட்க மாட்டாங்க, பெரம்பெடுத்தாதான் கீழ்ப்படியும். இப்போ ஆண்டவர் சில நேரம் அதை பயன்படுத்துகிறார். அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த பிலிப்பும் என்ன செய்யறான், சமாரியாவில் உள்ள பட்டணத்துக்கு வருகிறார்.
அது வரைக்கும் எருசலேம்ல இருந்தவர். பிலிப்பு யாருன்னா அந்த 7 பேரை பந்து விசாரிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பேர்ல ஒருத்தர் பிலிப்பு. அவர் என்ன செய்யறார்? அவரையும் எருசலேம்ல இருந்து எங்க வர்றாரு? சமாரியாவுக்கு வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். வசனம் பேசுறவங்கள விட ஒருத்தர் அற்புதம் செய்கிறவர்னா அது எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிப்பாங்க, என்ன பேசுறாருங்கிற ஒவ்வொரு வேடை. ஆனா அற்புதங்கள் செய்யறதுல பெரிய காரியங்கள், வல்லமையான காரியங்கள் நடக்கிறது. 100 பிரசங்கத்தை விட ஒரு அற்புதம் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு அற்புதம் நீங்க உங்க மூலம் நடந்துச்சுன்னா அநேகர் உங்களை தேடி நாடி வர ஆரம்பிச்சுடுவாங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகிருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகம் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும்ன்றதுனால்தான் அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, சீமோன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் நான் தான் பெரிய மாய வித்தைக்காரன் அப்படின்னு சொல்லி தன்னை காண்பிக்கிறான். அவன் தான் பெரிய தேவனுடைய பெரிதான சக்தி என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க? நம்புறாங்க. சிறியோர் பெரியோர் யாரும் அவனுக்கு என்ன செய்தாங்களா? அவன் சொல்றதெல்லாம் கேட்டு வந்தாங்களாம். அவன் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அநேகரை பிரமிக்கப்படினான். ஆனா பிலிப்பு செய்த பிரசங்கத்தை அவன் கேட்ட போது, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்றவில்லை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அற்புதம் அவசியம் ஒருமனப்பட்டு கவனிப்பதற்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் தான் ஒருத்தனை என்ன செய்யும்? ரட்சிக்கும். அப்போ அவன் பிரசங்கித்த போது அவர் விசுவாசித்து புருஷரும் ஸ்திரீகளும் உடனே ஞானஸ்நானம் பெற்றாங்க. ஆனா இன்றைக்கு பாரம்பரிய சபைகள்ல குழந்தையிலே ஞானஸ்நானம், பெந்தேகோஸ்து சபைகள்ல அவரை ஸ்திரப்படணும், அவர் ரட்சிக்கப்பட்டுதான் இருக்காரு, 1 இயராவது ஸ்திரப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பைபிள்ல கிடையவே கிடையாது. ஞானஸ்நானம் கொடுக்கறதே இதுதான், ஸ்திரப்படுறதுக்கு தான். அவன் பாவத்துக்கு அடுத்து மரித்து என்ன செய்யறான்? அவன் உயிரோடு எழும்புகிறான், ஆவியிலே உயிரோடு எழும்புகிறான். அதாங்க ஞானஸ்நானம் என்பது. இப்போ எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்ப சீமோனும் என்ன செய்யறான்? பெரிய மந்திர சக்தி உள்ளவன் நினைச்சு அவனும் என்ன பண்றான்? விசுவாசித்து அங்கே ஞானஸ்நானம் பண்றான். இந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டு ஆச்சரியப்படுகிறான். அப்போ என்ன நடக்குதுன்னா, சமாரியர் இப்படி பிரஜாதிகள் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு சொன்னோடனே அங்க எருசலேம்ல இருந்து பேதுருவும் யோவானையும் அங்க அனுப்பி வைக்கிறாங்க. யாரும் சுயமா இல்ல, ஒரு குழுவா இருக்கிறாங்க. அப்போ அங்க 2 பேர், பேதுரு யோவான் பெரியவங்க. ஆனா அவர்களே என்ன செய்யறாங்க? மற்ற அப்போஸ்தலர்லாம் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க? இவர்கள் மேல் கைகளை வைக்கிறார்கள். கைகளை வச்சு ஜெபம் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தாங்களாம்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட 16, 17 வாசித்தீங்கன்னா, அவள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார். ஞானஸ்நானத்தோட அபிஷேகம் வந்துடும் அப்படிங்கிற எல்லாம் சரியானது இல்லை. அது ஒரு குரூப் அப்படி இருக்காங்க, பிரதரன் குரூப்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட குரூப். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் பெற்றுறாங்க. ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு என்ன செய்வாங்க? கைகளை வைத்து ஜெபம் பண்ணி கைகளை அவர்கள் மேல் வைக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார். இப்போ இதை பார்த்தவன சீமான் என்ன செய்யறான்? அவன் கேட்டிருக்கலாம், எனக்கும் இந்த மாதிரி வரம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவன் அப்படி இல்லாம நிறைய பணத்தை கொண்டு வந்து கொடுத்து எனக்கும் இந்த வரத்தை தாங்க, நான் யார் மேல கை வைக்கிறோன்னு அவனுக்கெல்லாம் பரிசுத்த ஆவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பேதுருக்கு ரொம்ப கோபம் வந்து, நீ பணத்தினால இதை சம்பாதிக்க பாக்குற தேவனுடைய வரத்தை, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாவமும் இல்லை. ஆகியால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு காண்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ சீமோன், இது மாதிரிலாம் எனக்கு ஒண்ணு நடக்காதபடி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே விலகி போவதை நாம் பார்க்கிறோம். அவங்க இவ்விதமாக நடந்துட்டு வரும்போது 26ஆம் வசனம் வாசிங்க. பைபிள் எல்லாம் திறந்து வச்சுங்க. அப்போஸ்தலர் 9:26 வாசிங்க. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தரமாய் போ என்றான். அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாருங்க, ஆவியானவர் பேசுறதை பார்க்கணும். எல்லாத்திலையும் ஆவியானவருடைய நடத்துதல் படிதான் அவங்க அங்க நடக்குது. அப்போ தூதன் வந்து
நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமா இப்போ வனாந்தரத்துக்கு போன்னு சொல்றாரு. அப்படி அவன் எழுந்து போனான். அங்க என்ன நடந்துச்சுன்னா, எத்தியோப்பியருடைய ராஜஸ்ரீ கந்தாகே என்ற ஒரு மந்திரி ஒருத்தர் அங்க இருந்தார். அவருடைய பொக்கிஷம் எல்லாருக்கும் தலைவன் தான். அவன் தான் ட்ரெஷரர். அவன் வந்திருந்தான். அவன் என்ன பண்றாருன்னா, அவர் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். எருசலேமில் உள்ள தேவன் உண்மையான தேவன் என்று அறிந்ததுனால எத்தியோப்பியாவில இருந்து ரதத்துல எங்கே வர்றார், குதிரை வீரர்களோடு இங்க எருசலேமுக்கு வந்து பணிந்து கொண்டு வர்றார். வந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடன் சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். இப்ப ஆவியானவர் சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, பிலிப்பு 30ஆம் வசனம் தான், பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அப்படின்ற சோம்பேறித்தனமாலாம் இல்ல, ஓடி போறார். ஓடி போய் சேர்ந்து ஆண்டோடைய கட்டளை கீழ்ப்படிந்து அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, நீ வாசிக்கிறது உனக்கு புரியுதான்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, வாசித்த வேத வாக்கியம் அவர் சொல்ற, எனக்கு நீ யாராவது சொல்லி தரலன்னா எப்படி எனக்கு புரியும் அப்படின்றாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். யாரும் சொல்லி கொடுக்காதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஒருவேளை இது ரெக்கார்டடா இருக்கனால நான் சில காரியங்களை ஓப்பனா சொல்ல முடியல. இன்றைக்கு மக்களுடைய நிலை என்னவா இருக்கிறது என்று சொல்லி ரொம்ப வேதனையா இருக்கு இல்லையா? அதை நான் அப்போ பிலிப்பு வாசிக்கிறவரின் கருத்து உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. அவர், எனக்கு ஒருவன் தெரிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடைய உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அப்போ ரதத்துல அவர் ஏறாரு. இப்போ என்ன வாசித்தார் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிட்டு அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. இது அவருக்கு புரியல. வாய் திறக்காத அந்த மௌனமா இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பற்றியும், இந்த முடியெல்லாம் கட் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ரோமத்துக்காக, அப்படி கட்டு பண்ணும்போது சத்தமிடாத ஆட்டுக்குட்டி போலன்னு சொல்லி, இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கணும் போது பிலிப்பு அது இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்பட்டது என்பதை அவருக்கு விளக்கி அவர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை முழுமையாக அவருக்கு அங்கே பிரசங்கிக்கிறார். அப்போது அந்த மந்திரி வந்து 36, 37 வாசிங்க. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, இவர் டீச் பண்றாரு, ஞானஸ்தானத்தை குறித்து டீச் பண்றாரு. அதனாலதான் அவர் பார்த்தோன்னே அவரே சொல்றாரு, தண்ணி இருக்கிறத இங்கே நீங்க ஞானஸ்தானம் கொடுத்துடலாமே அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்காக தடை, நான் ஞானஸ்தானம் பிறகு தடை இல்லை என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நீ முழு இருதயத்தோட விசுவாசித்தால் தடை இல்லை. அப்போ ஞானஸ்நானம் பெறதுக்கு முக்கியமானது முழு இருதயத்தோட இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதனால ஞானஸ்நானம் பெறாதவர்கள் என்ன செய்யணும், விசுவாசித்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நானும் சிஎஸ்சியில பிறந்ததுனால ஞானஸ்நானம் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் திட்டவட்டமா எனக்கு பேசினார். விசுவாசம் உள்ளவனாகி, மார்க் 16:16 நினைக்கிறேன், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்பட்ட வசனம் தான் என்னோட பேசி நான் உடனே அன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றேன். ஒரு பிலிப்பு ஆசோத்திலே அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். அப்ப ஆவியானவர் என்ன செய்யறாரு, கஷ்டப்பட்டு ஓடி உழைச்சாலும் நானே உனக்கு கஷ்டம் இல்லாம கொண்டு போறேன்னு ஒரு ஃப்ரீ ஃபிளைட் அழகா ஆவியானவரை சுமந்து கொண்டு என்ன செய்தார், பிலிப்பை கொண்டு போயிட்டார். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தார். 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சவுலை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சவுல் என்ன எப்படி இருந்தாரு, எருசலேமில் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியில வந்து
தமஸ்குக்கு வந்து அங்க உள்ள ஜெபாலயங்கள்ல உள்ளவங்களெல்லாம் தண்டிக்க வேண்டும், கிறிஸ்தவரெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று வரும்போது அவர் மேல ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. வானத்திலிருந்து ஒரு ஒளி தரையிலே விழுறாரு. அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்ற ஒரு சத்தத்தை கேட்கிறாரு. அப்ப ஆண்டவரே நீர் யார் என்றான். அது கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்றாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். இப்போ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாங்கிறது சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குதிரை வண்டியில கூட்டிட்டு போகும்போது அந்த பின்னால குதிரை சில நேரம் கோவத்துல என்ன செய்வோம், காலால உதைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பலகையில நிறைய ஆணி அடிச்சு அதை அந்த கால் உதைக்கிற மாதிரி கால் நீட்டுற இடத்துல வச்சிருவாங்க. அது உதைச்சிச்சுன்னா அதுக்கு தான் என்ன நடக்கும், அந்த ஆணி குத்தும். அதனால அதுக்கு பிற திரும்ப அது உதைக்காதான். ஓடிட்டு இருக்கும் போதே கோவத்துல அப்படியே உதைக்கும். அது சிலர் சொல்றாங்க அப்படி. அதனாலதான் அவர் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. அது உண்மையோ உண்மையிலோ தெரியாது. ஆனா யாருனாலும் சரி ஆண்டருக்கு விரோதமாய் கிரீசர் அவங்க என்ன பண்றாங்க, முள்ளுல உதைக்கிறாங்க. முள்ள உதைச்சா முள்ளுக்கு ஒண்ணும் இல்லை, யார் முள்ள உதைக்கிறவன் தான் ஆபத்து. இப்போ உடனே பிலிப்ஸ் பாத்தீங்கன்னா அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சொல்றாரு. இப்போ நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்றாரு. அப்போ அவரால் கண் பார்வையெல்லாம் போயிருது. அப்போ அவரை கைப்பிடிச்சு அவரை கையிலாக கொடுத்துன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவருக்கு மற்ற கூட வந்தவங்களாம் அவரை கையை பிடிச்சு எங்க செய்யறாங்க, அழைச்சிட்டு போறாங்க. இப்போ ஆண்டு திட்டோட அந்த அனனியான்னு ஒருத்தன் இருக்கிறான், நீ அவன்கிட்ட போ, அவன் வந்து உன்னை சுகப்படுத்துவான்னு சொல்லி அனனியாட்டும் பேசுறாரு ஆண்டவர். அப்போ அனனியா சொல்றாரு, அவன் ரொம்ப மோசமானவனாச்சு, எருசலேம்ல பலரை கிறிஸ்தவெல்லாம் துன்பப்படுத்தினா, இங்கேயும் அதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அப்படிதான் அப்போ சொல்றாரு. 15ஆம் வசனம் வாசிங்க, 15-16, 9வது அதிகாரத்துல 15-16. 15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பித்தேன் என்றார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார், தெரிந்து கொள்ளுதலை வைத்திருக்கிறார். சவுல் ஒரு நாள் நினைச்சிருக்க மாட்டார் ஆண்டவர் நம்மளுக்காக நம்ம ஊழியம் செய்ய போறோம்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அவரை தெரிந்து வைத்திருந்தார். எதுக்காகனா புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்றார். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியத்தை வைத்திருக்கிறார். அது அவருக்கு திட்டாட்டமா அங்க சொல்றாரு, அவன் என்னுடைய நாமத்திற்கு எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் உனக்கு காண்பிப்பேன். பவுலுடைய பாடுகள்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும். இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியாக பவுலை பற்றி தான் நம்ம அதிகமா பாடுகளை பற்றி இந்த 2 கொரிந்தியெல்லாம் நிறைய காரியங்களை சொல்வார். இவ்வளவு பாடுகள் பட்டார். ஆண்டவர் தனக்காக பாடுபடுற மக்களை படுவதற்காக மக்களை தெரிந்து கொள்கிறார். இப்போ அனனியா வந்து சவுலேன்னு சொல்லி அவர் மேல நீ பார்வையடையவும் நீ பரிசுத்தால் நிரப்பப்படவும் தேவன் என்னை அனுப்பினார் சொல்லி வந்து அங்க என்ன பண்றாரு, அவர் மேல கை வச்சு ஜெபம் பண்றாரு. அப்போ அவருக்கு கண்கள்ல இருந்து செதிகள் போல விழுந்து அவர் பார்வையடைகிறார். அதே போல என்ன செய்யறாரு, பரிசுத்தாவை பெற்றுக் கொள்கிறார். உடனே எழுந்து என்ன பண்றாரு, உடனே எழுந்து பாத்துங்க, பார்வையடைந்து எழுந்து இருந்து ஞானஸ்நானம் பெற்றான். உடனே என்ன பண்றாரு, ஞானஸ்நானம் பெறுகிறார். அவரு இயேசுவே கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று எல்லா இடத்துலயும் என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்றாரு. கிறிஸ்துனா மேசியா, வரப்போகிறவர், வரப்போகிற ராஜா என்று எல்லா இடங்களையும் பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போ அவரை என்ன பண்றாங்கன்னா அவரை அங்கே கொல்லுவதற்கு திட்டம் போடுறாங்க. ஆனா அவரை அந்த எருசலேம்ல அந்த மதில்ல இருந்து கூடையில வச்சு அவர் கீழே என்ன செய்யறாங்க, தப்பு வைக்கிறார்கள். இப்போ பர்னபா தான் வந்து அவரை அழைச்சிட்டு போய் எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்களுக்கு அவரை என்ன செய்கிறார், அறிமுகப்படுத்துகிறார். ஏன்னா பர்னபா வந்து ஆறுதலின் மகன், எல்லா இடத்துலயும் ஆறுதலை கொடுக்கக்கூடியவர். 36ஆம் வசனத்துல, அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின. சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடையணும், பரிசுத்தம் அடையணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். இப்போ பரிசுத்தாவியானவர் அவளை ஆறுதல் படுத்தி என்ன சபைகள் பெருக ஆரம்பித்து, இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அங்க பேதுரு போறதுல ஐனையா அங்க ஒரு திமிர்வாதம் பிடித்தவர் 8 வருஷமா கட்டில் கிடையா கிடந்த ஒருத்தரை பார்த்து பேதுரு அவனை பார்த்து, ஐனையாவை இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டது.
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், வியாதியஸ்தர்கள் முன்னால நம்ம ஜெபம் பண்ணது அப்போஸ்தலரோ இயேசு கிறிஸ்துவோ ஜெபம் பண்றது கிடையாது. ஏன்னா அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு கையில ஸ்டாப்னு ஒண்ணு ஒரு போர்டை பிடிச்சா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, நின்றுவாங்க. ஒருத்தரையா பார்த்து ஐயா ஐயா தயவுசு நில்லுங்க நில்லுங்க, தயவுசு ப்ளீஸ் போகாதீங்க, அந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஸ்டாப்புங்கிற போர்டை பிடிச்சாலே அவன் என்ன செய்திடும், அவன் நிறுத்துவான். அல்லது அந்த பக்கம் கையை காட்டி இங்க வலது பக்கம் ஸ்டாப் பண்ணாலும் வலது பக்கம் ஸ்டாப் ஆகும். இடது பக்கம் கையை நீட்டி கை ஸ்டாப் பண்ணாருன்னா இடது பக்கம் ஸ்டாப் ஆகும். அல்லது வான்னு சொல்லி கையை காட்டினா அந்த பக்கம் என்ன செய்வாங்க, வர ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை இன்றைக்கு சிக்னல்லாம் வந்துருச்சு, ஆனா பழைய காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. வியாதிகளை குணமாக்குவதற்கு, சுகமாக்குவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும், தொற்காள் என்பவள் வியாதிப்பட்டு என்ன செய்தாள், மரித்தாள். அவரை பேதுருக்கு சொல்லி அனுப்புனாங்க. பேதுரு வந்து ஜெபம் பண்ணி அவளை பார்த்து என்ன சொன்னாரு, பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றார். தபித்தாளே எழுந்திரு, அவ்வளவுதான். உடனே அவள் என்ன செய்தா, கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாருன்னு பார்க்கணும். இதனால அநேகர் கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்கள், விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இன்றைக்கு நம்ம மூலம் அற்புதங்கள் நடக்கும்போது, சுகவீனங்கள் மறையும் போது, பிசாசுகள் ஓடும் போது, எங்கேயோ பிசாசுகள்லாம் ஒரு நாளும் பயப்படாதீங்க. எங்கேயாவது உங்களை பார்த்து சத்தம் போட்டு உன்னை கொன்றுவேன்னு வந்துச்சுன்னா பயப்பட வச்சு இயேசு நாமத்தின போன்னு சொல்லுங்க, போயிடும். நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். அடுத்து 10ஆம் அதிகாரம், 10வது அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிங்க. 1-2, 10ல 1-2. இத்தாலியா இத்தாலியா பட்டாளத்திற்கு 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியு என்று அழைக்கவும் பிரதட்சியமாய் தரிசனம் கண்டு, படிக்கணுமா இன்னும்? அடுத்த வசனம் மட்டும். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெற்றிருக்கிறது. போதும். அதாவது நான் எல்லாத்தையும் நானே கொஞ்சம் சொல்லிடுறேன். அப்போ அந்த கொர்நேலியை பற்றி என்ன சொல்லப்படாம, தேவ பக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து, அவனும் பயப்படுறான், தேவனுடைய அவருடைய வீட்டாரும் என்ன செய்யறான், தேவனுக்கு பயப்படுறவங்களா இருந்தாங்க. மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டான். மிகுந்த தர்மத்தை செய்து எப்போதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்றவா இருந்தா. அப்போ அவரை பார்த்து ஒரு தேவதூதன் வந்து ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்துல, கொர்நேலியு, நீ வந்து உன்னுடைய ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டி அதலாக ஒரு சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்போ நம்ம பண்ற ஜெபம், நாம் செய்யற தர்மங்கள், அது யாருக்கு முன்னால போகும், தேவனுக்கு முன்னால செல்லும். இப்போ நிறைய பேர் வந்து உதவி செய்து ஏமாந்து போயிடுறாங்க. நிறைய உதவி செய்யறாங்க, ஆனா அவங்க வந்து உதவி பெற்றுக்கொண்டவர்கள் அவர்களை மறந்துடுறாங்க. அப்போ ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பணம் கொடுத்தோம், இவ்வளவு உதவி செய்தோம், எவனாலாம் கொஞ்சம் மறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவது. மற்ற மனிதன் மறந்து போகலாம், ஆனா தேவன் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட என்ன வந்துருது, அவர் ஜெபங்களும் தான தர்மங்களும் அவருக்கு நினைப்பூட்டுதலாக செல்லப்படுகிறது. அதனாலதான் அவர் கூப்பிட்டு பேதுருவனை அழைப்பி அவன் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தருவார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ பேதுருவுக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. என்ன தரிசனம்னா, வானத்துல இருந்து ஒரு கூடு வருது. இந்த கூடுல எல்லா விதமான மிருகங்கள், காட்டு மிருகங்கள்லாம் அதுல இருக்கு, ஊரும் பிராணிகள்லாம் இருக்குது, பறவைகள், எல்லா பறவைகளும் இருக்குது, எல்லாத்தையும் அடிச்சு புசி அப்படின்ற. அப்போ ஏற்கனவே இந்த நம்ம நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல சொல்லப்பட்டது என்னன்னா, இதெல்லாம் சாப்பிடலாம், எந்த பறவைகள் சாப்பிடலாம், எந்த மிருகங்கள் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுலாம் இருக்கு. அப்போ இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், ஒரு நாள் கூட இந்த இதெல்லாம் என் வாயில நுழைஞ்சது கிடையாதுன்னு சொல்லி பேதுரு சொல்லும்போது, இல்ல நீ அடிச்சு புசி அப்படின்றார். இப்படி 3 தடவை வருது. அப்போ இவரு அது கீழ்ப்படியாம நான் சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு.
அப்போதான் 3ஆம் தரம் அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பட்டது. 17ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க, 17ல இருந்து. அப்பொழுது 10ஆம் அதிகாரம் பேதுரு 17. 17 தானே? ஆமா. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனங்களை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று பெயர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்பொழுது பேதுரு போதுமா. அப்போ ஏன்னா எல்லா வசனத்தையும் வாசித்தா நல்லதுதான். ஆனா டைம் நமக்கு பத்தாது. ஏன்னா நம்ம இந்த சுவிசேஷம் எல்லாம் ஒரே நாள்ல முடிச்சுட்டேன். ஆனா இது 7 அதிகாரமா நடத்திட்டு வர்றேன். எல்லா புத்தகங்களும் நம்ம பார்க்கணும். அதனால கொஞ்சம் குயிக்காக தான் நம்ம போக வேண்டியிருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நடந்ததெல்லாம். அப்போ பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அந்த 3 பேரை அனுப்பி அவங்களுக்கு சொல்றதே மாதிரி நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் கொர்நேலி வீட்டுக்கு வர்றாரு. கொர்நேலி அவர் பாதத்துல விழுந்து பணிந்து கொள்கிறார். அப்போ பேதுரு அவனை தூக்கி எடுத்து, நானும் ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு அங்கே வேத வசனங்களை அங்க அவர்களுக்கு என்ன செய்யறார், போதிக்கிறார். அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவரல்ல என்றும் எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமா இருந்திருக்கிறேன். யார் எந்த ஜனமா இருந்தாலும் சரி, அவருக்கு பயப்பட்டு நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே பிரசங்கிக்கிறார். அப்போ அவங்க பேசி கொண்டிருக்கும் போதே 44ஆம் வசனத்துல பார்க்கும்போது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்ப நல்லா பார்த்துங்க, உங்க ஞானஸ்நானம் பெறல, ஆனா அவர்கள் மேல் என்ன செய்யற பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அவர் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த வித்தியாசம் நம்முள்ள விசுவாசியை கேட்கும் போது பரிசுத்தாவின் வரம் பிரஜாதிகள் மேலும் பொழிந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் என்று போடப்பட்டது. வசனம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாருங்க, பேதுருடைய பவர். அவர் பேசிட்டு இருக்கும் போதே பரிசுத்தாவின் அவர் மேல என்ன செய்யறாரு, இறங்குகிறார். அவர்கள் பல பாஷைகளை பேசி தேவனை புகழுகிறதையும் அப்படின்ட்டு. இப்போ பேசுறவங்க என்ன பண்றாங்க, தேவனை புகழுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 47ஆம் வசனத்துல இந்த பரிசுத்த ஆவி பற்றி உங்களுக்கு ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கலாமா என்று சொல்லி உடனே அவர் என்ன பண்றாரு, தன்னோடு வந்தவர்களை பார்த்து, பேதுரு ஞானஸ்நானம் கொடுக்கல, தன்னோடு கூட வந்தவர்களை குறித்து ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லுகிறார். அவர்கள் என்ன பண்றாங்க, ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஆனா இந்த காலத்துல நிறைய சட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க. யார் தான் கொடுக்கணும், இவர் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும், இவர் தான் தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணணும், அப்படிலாம் இருக்குது. அப்படிலாம் பைபிள்ல சொல்லப்படுது. ஏன்னா எல்லாருமே ஆசாரியர்கள், நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா பிரதானமான ஊழியங்கள் உண்டு, அப்போஸ்தல ஊழியங்கள் உண்டு, தீர்க்கதரிசி ஊழியம் உண்டு, பல ஊழியங்கள் இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது, தலைவர்களாக தேவன் ஏற்படுத்து, அதெல்லாம் வித்தியாசம் இருக்குது. ஆனாலும் அங்க ஞானஸ்நானம் இருக்கிற ஒரு அபிஷேகம் அப்படிலாம் தேவை. அவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க, அப்போ கூட பேதுருவோடு கூட வந்தவர்களை பேதுரு ஞானஸ்நானம் கொடுக்க சொல்றாரு. அவங்க என்ன செய்யறாங்க, இங்க ஞானஸ்நானம் கொடுப்பதை பார்க்கிறோம். இப்போ 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தோன்னா, 11ஆம் அதிகாரத்துல இவர் எருசலேமுக்கு வர்றாரு. அப்போ வந்து என்ன எல்லா காரியத்தையும் சொல்றாரு, பிரஜாதிகள் மத்தியில ஆண்டவர் செய்த காரியங்களை எல்லாம் விளக்குகிறார். அப்போ விருத்த சேதனம் பெற்றவர்கள், அந்த கிறிஸ்டியனா மாறிட்டாங்க, ஆனா விருத்த சேதனம் பெற்றவங்க ஒரு காலத்துல, அவங்களாம் வந்து அவங்க அந்த புறஜாதிகிட்ட நீ போனது தப்பு, எப்படி நீ போகலாம், நீ ஒரு யூதன், எப்படி விருத்த சேதனம் இல்லாதவங்ககிட்ட போகலான்னு சொல்லி ஆர்கியூ பண்றாங்க. அப்போ அவர் நடந்த காரியங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. எப்படி அவருக்கு அந்த கூடு காண்பிக்கப்பட்டது, இந்த மிருகங்கள் காண்பிக்கப்பட்டது, அடுத்து புசின்னு சொன்னாரு. நான் அதெல்லாம் தொடமாட்டேன்னு சொல்லும்போது, நீ புறஜாதி எடுத்து நீ போன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புனாரு. என்ன நடந்துச்சுங்களா எல்லாத்தையும் அவர் அங்கே என்ன செய்யறாரு, அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அந்த 19ஆம் வசனம் 21 வரைக்கும் வாசிங்க. 19, 20. 11ஆம் அதிகாரத்துல 19, 20, 21. அப்போஸ்தலர் 11, 19 21. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவங்களினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிகே நாடு
சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களில் சீப்ரு தீவாரும் சீரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்து அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள அப்போ சபையார் பாருங்க, அப்போ உபத்திரம் வந்தது எவ்வளவு நிச்சயமான காரியம், உண்மையான காரியம் பாக்குறோம். அப்போ அப்படி சிதறி போனவர்கள் அங்க மறுபடியும் இவங்கெல்லாம் வராங்க. பெனிக்கை நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா வரைக்கும் என்ன செய்யறாங்க, சுற்றி திரிந்து அங்கே ஆண்டவரை பற்றி பிரசங்கிக்கிறார்கள். கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள் இருக்கு. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார். அப்போ சிதறப்பட்டு அடித்து ஆண்டவர் மக்களை அனுப்பி என்ன செய்யறார், அந்த இடங்கள் எல்லாம் பிரசங்கிக்க வைக்கிறார். எல்லா இடத்துலையும் பிரசங்கும் போது தேவன் அநேக ரட்சிக்கப்படுவதை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஒரு பர்னபா சவுலை தேடிக்கொண்டு வந்து அவனை கூப்பிட்டு கொண்டு அந்த எங்க வராரு, அந்தியோகியாவுக்கு வராரு. அவங்க 1 வருஷம் அந்த சபையோட கூட இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் அப்படின்னு 26 வசனம் மட்டும் வாசிங்க. 26 11 26. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. அப்போதான் அவங்களுக்கு என்ன பண்றாங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவன் பேர் வைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ வேற யாருமே என்ன செய்யல, கிறிஸ்தவர்கள் பேர் வைக்கல. கிறிஸ்டியன் பேர் சொன்னது யாரு, அந்தியோகியால மற்றவங்க தான் சொன்னாங்க அந்த பேரை. இவங்கெல்லாம் கிறிஸ்டியன்பா அப்படின்னு சொல்லி பேர்கள் வைக்கிறாங்க. ஒரு என்ன நடக்குதுன்னா, அந்தியோகியாவிலிருந்து எல்லாரும் சில தீர்க்கதரிசிகள் வந்து அதுல அகபுங்கிறவன் உலகம் எங்கும் கொடிதான பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவரை அறிவித்தான். அது சொன்னபடி என்ன செய்தது, நடந்தது. அப்போ சீசர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, பணத்தை தங்கள் திராணிக்கத்தக்கதாக என்ன செய்யறாங்க, பணத்தை சேகரித்து யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு என்ன செய்தார்கள், அனுப்பி வைத்தார்கள் பார்ப்போம். ஏன்னா ஆண்டவரே இப்படிலாம் இதெல்லாம் வரக்கூடாது, பஞ்சம் வரக்கூடாது ஆண்டவரே, பூமி எதிர்த்து வரக்கூடாது ஆண்டவரே, அப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா கடைசி கால அடையாளமே அதுதான். அந்த காலத்துல என்ன வந்திருக்கு, இந்த பசி எல்லாம் பட்டம் இந்த மாதிரி பஞ்சம் எல்லாம் வந்திருக்கு. அப்போ உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க எல்லாம் கையில பணத்தை சேகரித்து மற்றவங்களுக்கு என்ன செய்ய கொடுத்து உதவி செய்யிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரியாக என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இப்போ ஏரோது ராஜா என்ன பண்றாருன்னு சபையை துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறார். முதல்ல யாக்கோவை என்ன செய்யறாரு, கொண்டு போடுகிறார். இது யூதருக்கு ரொம்ப பிரியம்னு சொன்னவனே பேதுருவை என்ன பண்றாரு, பேதுருவையும் பிடிக்க ஆரம்பித்து பேதுருவை பிடிச்சு என்ன பண்றாரு, ஒரு சிறையிலே அடைக்கிறாங்க. அவனை 4 போர்ச்சவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். 4 பேர், ஒவ்வொரு வேலைக்கு 4 பேரா பாதுகாக்கிற மாதிரி அவனுக்கு பார்த்து, அவன் பக்கத்திலே 2 பேர் நினைச்சிருக்காங்க, படுத்திருக்காங்க. 2 சேவர் நடுவே அவர் என்ன 2 சங்கிலிகளை கட்டி அவரை படுக்க வச்சிருக்காங்க. ஆனா தேவதூதன் அவரை வந்து என்ன செய்யறாரு, வந்து நிக்கிறார். அவர் வந்து நின்னவனே பெரிய வெளிச்சம் உண்டாகுது. ஆனா பேதுரு என்ன பண்ணல, எழுந்திருக்கவில்லை. அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. ஆனா பவுல் அப்படி பண்ணல. அதை நம்ம பின்னால பார்க்க போறோம். அப்போ பேதுரு அந்த விழாவிலே தட்டுறதுன்னா ஸ்ட்ரக்னு அர்த்தம், அடிக்கிறது. தட்டி லேசா, நம்ம மெதுவாக தான் தட்டி எழுப்போம் யாரையும் எழுப்பணும். ஏன்னா இவர் அவ்வளவு தூக்கம், அதனால தட்டி எழுப்பி சீக்கிரமா எழுந்துருன்னு சொன்னோடனே சங்கிலிலாம் என்ன செய்தது, விழுந்துருது. அப்போ ஒவ்வொரு வாசல் கதவா திறக்குது. எல்லாத்தையும் திறந்து வெளியே வந்தவர் தான் பேதுருக்கு தெரியுது இது உண்மையாக நடந்ததுன்னு சொல்லி. அது வரைக்கும் அவர் தெளிவுலாம் தூக்கத்திலே என்ன பண்றாரு, நடந்து கொண்டிருக்கிறார். இப்படி வந்து அவங்க மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாய் மரியாள் வீட்டுல வர்றாங்க. அங்க எல்லாரும் பலர் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கதவு தட்டுறாரு. அப்போ ரோதைங்கிற பெண் வந்து யார் வந்திருக்கான்னு பாக்குறக்கா ஒற்று கேட்க என்ன செய்தாள், வந்து பார்த்தா பேதுரு சத்தத்தை கேட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே ஓடி போய் சொல்றா, பேதுரு தான் வந்திருக்காரு. அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீ பிதற்றுகிறாய் இல்லையா, ஜெபம் பண்றோம் ஆனா என்ன இல்ல, பேதுரு வெளியே வருவாருன்னு அவங்களுக்கு என்ன பண்ணல, விசுவாசம் இல்லை. பேதுருவே வந்த பிறகு கூட என்னது, அவங்க நம்பலன்னு இருக்கு. நிறைய நம்ம ஜெபம் பண்றோம், ஆனா நிறைய நேரத்துல அது நம்ம விசுவாசிக்கிற, நம்ம ஜெபம் பண்றபடி நடக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறது. ஆனா அவளை வந்து பிறகு திரும்பவும் மறுபடியும் அவர் தட்டும்போது அவன் கதவை திறந்தா யார் வந்து நிற்கிறா, பேதுரு நிற்கிறார். அவரை நீங்க பேசாமல் இருங்க, அமைதியா இருங்க கை சொல்லி கடவுள் எப்படி தன்னை கர்த்தர் விடுவித்தார் என்று சொல்லி எங்கிருந்து புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு என்ன செய்யறாரு, சென்று விடுகிறார்.
அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஏரோது அவரை தேடி பார்த்து இப்படி ஆள் காணலன்னு சொன்ன இந்த காவல்காரர் எல்லாரையும் என்ன செய்தார்? கொலை செய்து விட்டான். அதுக்கு இருந்த மக்கள், அந்த ஊர்ல உள்ள சில மக்கள்லாம் சேர்ந்து இவனோட அந்த ஏரோதே ஒரு சீரியர் பேர ரொம்ப கோபமா இருக்கிறான்னு சொல்லி அவங்க எல்லாம் சேர்ந்து ராஜாட்ட சமாதானம் பண்றதுக்காக அங்க நிற்கும்போது அவன் ஏரோது ஒரு அவங்களுக்கு பிரசங்கம் பண்றான். அப்போ இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? இது மனித சத்தம் அல்ல, தேவ சத்தம் போடுறாங்க. இப்படி சத்தம் போடும்போது அவன் தேவனை மகிமைப்படுத்தாம இருந்தபடியா ஆண்டவர் அவன் என்ன செய்யறார்? அடிக்கிறான். அவன் புழு புழுத்து செத்து போகிறான். அவன் ஏன்னா அநியாயம் பண்ணவன் அநியாயத்தை அடைந்தான் தீரணும். ஏன்னா கிறிஸ்துவர்ல அவன் துன்பப்படுத்தினான், யோவானை கொண்டு போட்டான், பேதுருவை சிறையில் அடைத்தான். அதுக்கேற்ற தண்டனை ஆண்டவர் தேவதூதன் அடித்தான். தேவதூதர்களே சில நேரங்கள்ல தண்டனை கொடுத்துட்றாங்க. இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சகரியா அவன் சொன்னதை நம்பாம இதுல இருந்து நீ ஊமையா இருப்பான். ஆண்டவர் சொல்லல, தேவதூதனே சொல்லிடுற, இந்த நாள் முதல் ஊமையா இருப்பான்னு சொல்லு. தேவதூதர்களே சில நேரம் அந்த அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். திட்டவட்டமாக நம்ம சொல்ல முடியாது. 13ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வர்றோம். 13ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் யாராவது வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 1-4. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நிகர் எண்ணப்பட்ட சீமோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காட்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்து ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணிய அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலும் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கே இருந்து சிப்ருத்துக்கு போனார்கள். போதும். அந்தியோகியா பட்டணம் தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டாயிட்டு அங்க பர்னபா, சிமியோன், லூகி, இன்னும் ஏரோதோட வளர்க்கப்பட்ட மனாயின், சவுல் எல்லாருமே என்ன செய்யறாங்க? தீர்க்கதரிசிகளாகவும் போதவர்களாகவும் இருந்தார். அப்ப சபையில தீர்க்கதரிசிகளாகவும் போதவர்களாகவும் பணியாற்றிருக்காங்க. எத்தனை பேர்னு பாத்தீங்க? ஒருத்தர் தான் இருக்கணும், அவர் தான் எல்லாம் பண்ணணும் அப்படிலாம் பைபிள்ல கிடையாது. அப்போ அவங்க ஆராதனை செய்து கொண்டு உபவாசத்திலையும் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசுறத கேட்கிறாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் நம்ம கேள்விப்படுறது ரொம்ப கடினமா இருக்கு. மனுஷிகள் விஷயமா சபைகள் தான் பல சபைகள் சென்று கொண்டிருக்கிறது. பாவியான பேசுற சவுலையும் பர்னபாவும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கன்னு சொல்லி அப்போ அவங்க மேல கையை வச்சு என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணி அவங்களை அனுப்புறாங்க. அவர்கள் பரிசுத்தாவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு கப்பல் ஏறி அங்கே சீப்புரு தீவுக்கு போனார். இந்த காலத்துல மிஷனரியா போனா உடனே அவங்க கேட்கறாங்க, எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க, வீடு கொடுப்பீங்களா, ரிட்டையர்மெண்ட் பணம் எவ்வளவு கொடுப்பீங்க, இதெல்லாம் கேட்கறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு என்ன செய்வீங்க அப்படிலாம் கேட்டுதான் நிறைய பேர் போறாங்க மிஷனரிகள். இவங்களுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஒரே கேரண்டி யார் தான்? கடவுள் தான், அவருடைய வார்த்தைகள் தான். அங்க புறப்பட்டு போய் என்ன செய்யறாங்க? பரிசுத்தாவை அனுப்பி செலுக்கியா பட்டணத்துக்கு கப்பல் ஏறி அங்கே இருந்து சீப்புரு தீவுக்கு போனார். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவள் யூதருடைய ஜெபாலயங்கள் தேவவசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவளுக்கு உதவியாய் இருந்தான். இங்கே ஒருத்தன் செர்கியூ பவுல் என்று ஒருத்தன் இருக்கான். அதாவது மாய வித்தைக்காரன் கள்ள தீர்க்கதரிசியுமாக பரியேசு என்னும் ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறான். அப்போ அவன் செர்கியூ பவுல் என்ற ஒரு அதிபதியோடு கூட இருக்கிறான். அப்போ பர்னபாவும் பவுலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் அந்த அதிபதிக்கு அறிவிக்கும் போது அந்த பரியேசுங்கிறவன் என்ன பண்றான்? அவங்கள திசை திருப்பதற்கு முயற்சி பண்றான். அப்போ பவுலுக்கு ரொம்ப கோபம் உண்டாகி, அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உண்மையில் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான் அப்படின்னு சொல்ல. ஏன்னா அவன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு விரோதமா வரும்போது அங்கே பவுல், அப்போதான் சவுலுக்கு பவுல் என்ற பேர் வருது.
அவர் என்ன பண்றாரு, அங்கே சபிக்கிறார். அப்ப அது மாதிரி அவனுக்கு என்ன, கண் பார்வையற்றவனாய் மாறி விடுகிறான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் என்று சொல்லப்படுது. அப்புறம் அவங்க அங்கிருந்து புறப்பட்டு என்ன செய்யறாங்க, அந்தியோகியாவுக்கு வந்து அங்கே ஓய்வு நாள்ல என்ன பண்றாங்க, பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இப்போ அங்க வந்திருக்கும் போதே அங்க ஜெப ஆலயத்தில் உள்ளவங்க பவுலை பிரசங்கம் பண்ண சொல்கிறார். அப்போ அவர் என்ன பிரசங்கம் பண்றாருன்னு சொல்லி 17ஆம் வசனத்துல இருந்து ஒருத்தர் வாசிங்க. 17ல இருந்து ஒரு 22 வரைக்கும் வாசிங்க. இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் தம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசியாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயபலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்திலே 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தாகிய கீசுடைய குமாரனாகிய சவுலை 40 வருஷமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீது அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். படிக்கணுமாப்பா? இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், அதனால என்னால விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. 23ஆம் வசனத்துல அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இப்போ இது தாவீதோட சந்ததியை தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் 32ஆம் வசனத்துல அவரை என்ன சொல்றான்னா, 28ஆம் வசனத்துல மரணத்துக்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படி பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையில வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தொழுந்து எழும்ப பண்ணினார். தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களுக்கே ஜனங்களுக்கு முன்பாக அவருடைய சாட்சிகளாக இருக்கிறார்கள். போய் ஆண்டவர் என்ன செய்யறார், தேவன் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால் அவரை உயிரோடு கூட என்ன செய்கிறார், எழுப்புகிறார் என்று சொல்லி அங்கே கூடப்பட்டிருக்கிறது. எப்படி அவர் உயிரோடு எழும்புவாருங்கிறத பற்றி 34ஆம் வசனத்துல இனி அவர் அழிவுக்குட்படாதபடி அவரை மரித்தொழுந்து எழும்ப பண்ணினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையில உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை என்னன்னு சொன்னா, நீங்க மரித்தாலும் நீங்கள் உயிரோடு என்ன செய்வீங்க, எழுவீர்கள். எழுந்து அவருடைய ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்தாரோ அப்படியே அவருடைய அவர் சிங்காசனத்திற்கு நம்ம செல்லக்கூடிய கிருபைகளை அவர் என்ன செய்வார், தருவார். 35ஆம் வசனத்துல அன்றியும் உங்களுடைய பரிசுத்தர் அழிவை காண விட்டீர் என்று வேறொரு சங்கீதம் சொல்லியிருக்கிறார். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தன்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்கிடத்தில் சேர்க்கப்பட்டார், அழிவை கண்டான். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை அப்படி சொல்லி இங்க பண்றதை பார்க்கிறோம். அடுத்தது 14ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 1ஆம் வசனத்துல இருந்து 3ஆம் வசனத்து வரைக்கும். 14 1-3. பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகையுண்டாக்கினார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். இப்போ அவங்க இக்கோனியா பட்டணத்துக்காக வராங்க, யூதருடைய ஜெப ஆலயத்துல பிரசங்கம் பண்றாங்க. அப்ப யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் அப்படின்னு.
இப்ப நம்ம பிரசங்கம் பண்ணா என்ன பண்ணணும்? மற்றவங்க விசுவாசிக்கணும். இங்கிலீஷ்ல சோ எஃபெக்டிவ்லி அப்படின்னு இருக்கு. ஒரு வல்லமையோடு கூட பிரசங்கம் பண்ணும். ஒரு பிரசங்கியார் வந்து சொன்னாராம், நான் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறேன், அதனால நான் நின்று கொண்டு பிரசங்கிக்காமல் உட்கார்ந்தே பிரசங்கம் பண்றேன். அப்போ ஒருத்தர் எழுப்பி சொன்னாராம், நாங்களும் ரொம்ப டயர்டா இருக்கோம், நாங்க படுத்துக்கொண்டே நாங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ பிரசங்கி எப்படி இருக்கிறாரோ அதுலதான் ரொம்ப முக்கியமான. இஎம் பவுன்ஸ்ங்கிறவர் சொல்லுவாரு, வாட் இஸ் த செர்மன் அப்படின்னு சொன்னா, த மேன் இஸ் த செர்மன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இந்த மனிதன் தான், பிரசங்கிக்கிற மனிதன் தான் செர்மன். ஏன்னா அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கானோ அவனுடைய செய்தியும் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும். அவன் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கானோ அவனோட செய்தியும் அவ்வளவு பரிசுத்தமா இருக்கும். அவன் எவ்வளவு வல்லமை உள்ளவனா இருக்கிறானோ அவ்வளவுக்குள்ள அவனுடைய பிரசங்கம் வல்லமை உள்ளவனா இருக்கும் என்று சொல்லி எழுது. இப்போ அவங்க அப்படியே பிரசங்கம் பண்ணாங்க, விசுவாசிக்கத்தக்கதாக. இப்போ நம்ம பிரசங்கம் பண்றதும் அதிகமான ஜபத்தோடு கூட, கர்த்தருக்கு சித்தமான உபவாசத்து கூட, வசனங்களை திரும்ப 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 படிச்சு. இப்ப நான் இன்றைக்கு வியாழக்கிழமை இன்றைக்கு முடிக்கிறேன்னா, வியாழக்கிழமை முடிச்ச உடனே ஞாயிற்றுக்கிழமை சில இடங்களுக்கு பிரசங்கம் பண்ண போவேன். அப்போ வியாழக்கிழமை இது முடிச்சு மத்தியானத்துல இருந்தே அதுக்கு நான் தயாராக ஆரம்பிச்சிருவேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை மெசேஜ் முடிச்சு வந்தா வியாழக்கிழமை மெசேஜுக்காக நான் ரெடி ஆக ஆரம்பிச்சேன். இதெல்லாம் நேற்று முந்தானாலே இந்த செய்தியெல்லாம் ரஃபா ஒன்று எழுதி வச்சு இப்ப நேற்று ஃபேர் பண்ணி ஒரு காப்பியை அப்படி பண்ணேன். இப்போ என்னுடைய கான்சென்ட்ரேஷன்லாம் ஃபுல்லா அதான் இருக்கும். அதனால நான் பெரிய ஆளு அப்படிலாம் நான் சொல்லலை. பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்னும் பவர்ஃபுல்லா நம்ம பிரசங்கம் பண்ணணும். அப்பதான் மற்றவங்க என்ன இருப்பாங்க, விசுவாசிக்க ஆரம்பிப்பார்கள். 3ஆம் வசனத்துல அவர்கள் அநேக நாள் அங்கே சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ண, பயப்படவே இல்லை. எதிர்ப்புகள்லாம் வந்தாலும் தைரியம் உள்ளவர்களா என்ன செய்தாங்க, போதகம் பண்ணினாங்க. அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஒரு நம்ம தைரியமா ஆண்டவருக்கானுன்னா அவர் நம்ம மூலம் அற்புதங்களை என்ன செய்வார், இந்த வசனத்துக்கு சாட்சியாக என்ன செய்யறாராம், அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார் என்று சொல்லி பார்ப்போம். இப்போ அங்க நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது. அப்போ அவங்க அங்கிருந்து புறப்பட்டு வேற இடத்துக்கு என்ன செய்யறாங்க, புறப்பட்டு ஓடுகிறார்கள். அங்கே சுவிசேஷத்தை வேற இடத்துல லீஸ்திரா தெர்பை என்ற இடத்துக்கு வந்து அங்கே வந்து சுவிசேஷத்தை பிரசவம் பண்றாங்க. லீஸ்திராவில் ஒருத்தன் தாய் வயிற்றிலிருந்தே பிறந்தது முதல் சப்பானியா இருக்கிறான். அப்போ பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். வேற கை வச்சு ஜெபம் பண்ணி இல்ல, இப்பெல்லாம் சொல்றாங்க நான் உபவாசம் பண்ணிட்டு வரேன் அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணுவோம், அல்லது நீ உபவாசம் பண்ணிட்டு வா அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணுவோம். ஆனா இப்பெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது. எனக்கு ஒரு ஊழியர் தெரியும், அவர்கிட்ட சொன்னா சொல்லுவார், நான் உடனே எல்லாம் பண்ண முடியாதுன்னு. நான் இப்ப நைட்லாம் ஜெபம் பண்ணிட்டு வருவேன், அதுக்கு பிறகு நான் நாளைக்கு சொல்றேன் எப்போ ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்லுவார் வியாதியஸ்தர். அங்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அவங்க ஆல்ரெடி filled with the Holy Spirit, with power. விசுவாசம் இருந்துச்சு, வல்லமையும் அங்க அவளோடு கூட இருந்தது. இப்போ பவுலுக்கு பாக்குறாரு, அவனுக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவன்கிட்ட இருக்கிறதுன்னு பாக்குறாரு. நீ எழுந்து கால் ஊந்தி நிமிர்ந்து நெல் உரத்த சத்தத்தோட சொன்னார். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அதனால எவ்வளவு ஃபேக்கான காரியங்கள்லாம் இன்னைக்கு மக்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இப்போ பண்ண முடியாது, அப்போ பண்ண முடியாது, அப்படிதான் கிரியேட் செய்கிறது தேவன். எழுந்து கால் ஊந்தி நிமிர்ந்து நெல், அவ்வளவுதான். உடனே அவன் என்ன குதித்தெழுந்துட்டான். இப்போ எண்ணெய் கொண்டா, எண்ணெயை பூசுவோம், தலையில எண்ணெய் போடு. அதுவும் ஆலிவ் ஆயில் விற்கிறவாங்க. இது ஆலிவ் ஆயில் தான் போட்ட நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி ஆலிவ் ஆயில்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட ஒரு இடத்துக்கு போகும்போது கேட்டேன், ஏன் இவ்வளவு பாட்டில் வச்சு இதுக்கு இந்த விலை சொல்றீங்களே, இந்த பாட்டில் இருக்கிற எண்ணெய் என்ன விலைக்கு வரும்? ஏழை மக்கள்கிட்ட இருந்து சுரண்டுறதுக்கு தான் இன்னைக்கு நிறைய காரியங்கள் நடந்துட்டு. பவர் ஆஃப் காட், பவர் இன் த வேர்ட் ஆஃப் காட், பவர் இன் அவர் வேர்ட். நம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. அதனால தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம வாயில பேசவே கூடாது. மற்றவங்களை பற்றியோ அல்லது மற்றவங்க நமக்கு செய்த தீங்குகளை பற்றியோ இதை பற்றியே பேசி புலம்பிட்டு இருக்காம இருந்தால் நம்முடைய வார்த்தைகளை பவர் இருக்கும். அவன் சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லி பைபிள்ல டிஜெஸ் அடிக்கடி சொல்லும் ஜெபம் பண்ணும்போது. அதனால இந்த பவர் நமக்கு வேணும். அதுக்காகவே ஜெபம் பண்ணி அதுக்காகவே எப்பொழுதும் நம்ம தயாரா இருந்தானா எந்த பிசாசை நம்மளை கண்டு ஓடும்.
பவுல் செய்த ஜனங்கள் கண்டு தேவர்கள் மன்சூரூபம் எடுத்து நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோவேனா பைசியில சத்தமிட்டார்கள். அப்போ அவங்க என்ன, தேவர்கள் வந்துட்டாங்கயா, அதனாலதான் பெரிய அற்புத அடையாளம் நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு பலியிடுறதுக்கெல்லாம் எருதுகளெல்லாம் கொண்டு பலியிட போறாங்க. இப்போ இவங்க ஓடி போய், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல மனுஷர்கள் தானே. நீங்கள் இந்த வீணான தேவனை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளிலிருந்து யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே பிரசங்கிக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு பிரசங்கிப்பதை அவள் தடுப்பு, அந்த பலியிடுவதை தடுக்க கடுமையா இருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் சில யூதர்கள் ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியில இழுத்து கொண்டு போனார்கள். சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்கு பிரவேசித்தான். மறுநாளிலே பர்னபாவுடனே தெர்பைக்கு புறப்பட்டு போனான். இந்த பவுலை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனான். கல்லால் அடிச்சு செத்து போனான்னு தூக்கி போட்டு தெருவை இழுத்துட்டு போறாங்க. சீசர் எல்லாம் ஓடி போனோடனே சுத்தி நிற்கிறாங்க. ஒருவேளை சுத்தி நின்று ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கலாம். பவுல் எழுந்து நின்று அவர் பாருங்க, 32ஆம் வசனம் வாசிங்க. 22ஆம் வசனம், சாரி 14:22. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ரொம்ப சிக்கா இருக்காங்க, சாக போற நிலைமையில இருக்காங்க, நம்ம போய் பார்க்க போறோம்னு வச்சுங்க. இங்க ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, ஒரு அம்மா, அவங்களுடைய அம்மா கேன்சர்ல சாகுபத்துல இருக்காங்க, அதனால பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் தஞ்சை, அப்போ நான் நாகப்பட்டினம் இருக்கேன், அங்க இருந்து இங்க வந்து பார்க்கணும். வந்தோடனே அவங்க எதிர்த்து, தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதே மாதிரிதான் இவர் பவுல் அங்க என்ன பண்றான்னு பாக்குறோம், ஆச்சரியமா இருக்கு. ஹலோ, கேக்குதா? கேக்குதுப்பா. ஹலோ, அங்க சீன் வேற ஏதோ மாறிடுச்சு. எல்லாரும் அடிச்சு போட்டு அவனை பார்த்து ஆறுதல் சொல்றதுக்காக அவனை கூட இருந்தா, அவர் எழும்பி என்ன பண்றாரு, சீசருடைய மனதை திடப்படுத்தி, அவர் திடப்படுத்துறாரு, தைரியமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்கள் வழியே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போ இவர் தைரியப்படுத்துறாரு, இப்படி அநேக உபத்திரம் வழியா தான் நமக்கு போறதுக்கு, பரலோகத்துக்கு போற வழியே இதுதான், உபத்திரம் தான். அதனால என்ன செய்யுங்க, விசுவாசத்துல நிலைத்திருங்கள் என்று புத்தி சொன்னாருன்னு சொல்லி பார்க்கணும். 23ஆம் வசனத்துல, அல்லாமலும் அந்தந்த சபைகள் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். இப்போ மூப்பர்களை ஏற்படுத்துறாங்க அந்த எல்லா இடத்துலையும். எல்டர்ஸ் ஏற்படுத்தி, நீங்க விசுவாசித்துக்கிற கர்த்தருக்கு நாங்கள் அவங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று கர்த்தருக்கு ஒப்புவித்து விட்டு அங்கிருந்து என்ன செய்றாங்க, புறப்பட்டு கப்பல் ஏறி தங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவள் அங்கே சேர்ந்த போது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீசரனுடைய கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. கரெக்டா 1 மணி நேரம் ஆயிருக்கு. நல்ல ஸ்தோத்திரம். ஒருவேளை வேகமா போறோம். அப்போஸ்தலர் நடபடி ரொம்ப கடுமையான விளக்கங்கள்லாம் தேவையில்லாததான், எளிமையானதுதான். ஆனாலும் நீங்க புரிஞ்சிருப்பீங்க, வாசிக்கும் போதே தெரியும் இவங்கெல்லாம் பைபிளை எப்படி எவ்வளவு நேரம் படிக்கிறாங்க, எவ்வளவு நேரம் படிக்கல, சரியா படிக்கலங்கெல்லாம் தெரியும். அதனால நீ திரும்ப திரும்ப பைபிளை படிங்க. இந்த சொன்ன காரியங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல உங்க மூலம் அற்புதம் நடக்கணும். தேவன் கொள்ளுகிற வாஞ்சை அதுதான். உங்கள் மூலம் உங்களை தேவன் பயன்படுத்தணும். அவர்கள் மூலம் அன்றைக்கு வல்லமையாய் பயன்படுத்தினார் பவுல். அதே மாதிரி ஒருவேளை இல்லாவிட்டாலும் தேவன் உங்கள் மூலம் உங்களுடைய கைகளை ஆசீர்வதித்து உங்க வீட்டுல செல்வமா பெறுவதற்கு இல்லை. ஒருத்தர் சொன்னார் அன்றைக்கு, ஒரு ஊழியக்காரர், நீங்க அடுத்த இடம் நான் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு 4 வீடு இருக்கும். காலையில ஒரு இடத்துல சாப்பிடுவீங்க, மத்தியானம் ஒரு இடத்துல சாப்பிடுவீங்க, சாயங்காலத்துல ஒரு வீட்டுல சாப்பிடுங்க, நைட் தூங்குற ஒரு இடத்துல தூங்குவீங்க. தவறான தீர்க்க தரிசனம் ஆண்டவர் செய்ய மாட்டார்.
அதனால கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய், என்னென்னலாம் தேவைகளோ அந்த தேவைகளா நிச்சயமாய் அவர் சந்திப்பார். அதனால அவரை விசுவாசிச்சிருப்போம், அவரை நம்பியிருப்போம், அவரை சார்ந்திருப்போம். கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்தும். உங்க மூலம் பெரிய காரியங்கள் நடக்கும். உங்களை தேடி ஆட்கள் வரணும். நீங்களும் தேடி போய் அவங்களுக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், அவளை விடுவிக்கணும். கட்டுகள்ல இருந்து, பிசாசின் பிடியில இருந்தெல்லாம் அவளை விடுவிக்கிறதுக்கு தேவன் உங்களை பயன்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபத்தோடு கூட முடிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபையின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்லயும் கர்த்தா ஒரு 7 அதிகாரங்களை பார்க்க எங்களுக்கு உதவி செய்தீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவரே பரிசுத்தாவின் வல்லமை அதிகமாக இறங்க வேண்டும் என்று கேட்கிறோம். வல்லமையின் வரங்கள் அவளை கிரியை செய்வோம் கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அவள் பேசும்போதே அநேகர் வியாதிகள் சுகமடைய வேண்டும் கர்த்தாவே. அநேகர் ஆறுதல் அடைய வேண்டும் கர்த்தாவே. கவலைகள் பாரங்கள் அவர்களை விட்டு ஓடி போகத்தக்கதாய் இவர்கள் மூலமாய் ஆண்டு அபிஷேகம் ஆண்டவரே. வல்லமையான வரங்களை தாங்க, கிருபைகளை தாங்க, வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இவர்கள் இருக்கிற பட்டணத்திலே ஆண்டவரே சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பிலிப்பு ஆண்டவரே கர்த்தாவே, அந்த சமாரியாவில் வந்த போது அந்த பட்டணத்தில மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் மூலமாய் இவர்கள் வசிக்கும் பட்டணங்களிலே கிராமங்களிலே சந்தோஷம் உண்டாக வேண்டும். அநேகர் விடுவிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. சந்தோஷம் சமாதானம் இவர்கள் மூலமாய் பெருக வேண்டும் கர்த்தா. பாவ மன்னிப்பு அநேகர் அடைய வேண்டும் கர்த்தா. உடைய ராஜ்யம் வளரட்டும் பெருகட்டும் கர்த்தா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தா. குடும்பங்களில இருக்கிற எல்லா இக்கட்டுகளும் நீங்கட்டும் கர்த்தா. எல்லாம் அகன்று போகட்டும், எல்லா இருளும் அகன்று போகட்டும், சாபங்கள் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, சாபங்கள் மறைந்து போகட்டும் கர்த்தா. இருள் விலகி போகட்டும் கர்த்தா. புதிய வெளிச்சம் உண்டாகட்டும் கர்த்தா. புதிய வேலை தாங்க, புதிய ஆசீர்வாதங்களை தாங்க, புதிய சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க. ஒரு விடுதலையோடு கூட இந்த நாளில் புறப்பட்டு செல்ல உதவி செய். புறப்பட்டு போங்கள் என்று சொன்னீரே. புறப்பட்டு போய் பெரிய அற்புதங்களை விரும்பமாய் சத்தமே கேட்கல.